About to commence the third session for this evening, the third and final session. இந்த சாயங்கால கூட்டத்தினுடைய மூன்றாவதும் இறுதியுமான பகுதியை நாம் இப்பொழுது ஆரம்பிக்க போகிறோம். Before we start, we have a request. நாம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஒரு வேண்டுகோள். We have many elderly people who are standing behind the hall. இந்த ஹாலில் பின்புறமாக அநேக முதியவர்கள் வயதானவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். Therefore, it is a special request to the young people. அதனாலே வாலிபர்களுக்கு விசேஷமான வேண்டுகோள். I think you have sat for long. Now you can stand up for a few minutes. நீங்கள் நிறைய நேரம் அமர்ந்திருக்கிறீர்கள். இப்பொழுது கொஞ்ச நேரம் எழுந்திருக்கலாம். If a few of us can stand up and go to the back, then those seats can be occupied by the elderly people. Thank you for your cooperation. சேர்ல அமர்ந்திருக்கிற வாலிபர்கள் சிலர் எழுந்திருந்து பின்னாலே நின்று கொண்டிருக்கிற இடம் கொடுத்தால் அது உபயோகமாக இருக்கும். ஒத்துழைக்கும்படியாக கேட்கிறோம். And also there are some places in the balcony upstairs. Some of you might want to go there. மேலே பால்கனியிலும் கூட இடம் இருக்கிறது. மேலே போகக்கூடியவர்கள் அங்கே கூட போய் அமர்ந்து இந்த ராத்திரியிலே ஒரு யாமரை நீங்க பார்ப்பதில் எங்களுக்கு அதிகமான சந்தோஷம். And we have been listening to wonderful word of God. நாம் அருமையான தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தோம். And we have been sitting for a long time. நாம் நிறைய நேரம் உட்கார்ந்தே இருந்திருக்கிறோம். So would you please stand up and shake your hand with your neighbor and say, the Lord loves you and I love you too, please. அதனால நீங்கள் எழுந்திருந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களே நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களை கை கொடுத்து ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். நம்முடைய தேவன் வைராக்கியம் உள்ளவர். There is no one like him. அவரை போல வேறு ஒருவர் இல்லை.
musicians of tonight. இங்கே நமக்கு இசை கொடுக்கும்படியாக வந்திருக்கிற குழுவினரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். All of them are believers who love the Lord. இவர்கள் யாவருமே விசுவாசிகள், ஆண்டவரை நேசிக்கிற சகோதரர்கள். And they all use their talents and their abilities for the glory of God. அவர்கள் யாவரும் தங்களுடைய தாளந்துகளை, திறமைகளை தேவனுடைய மகத்துவத்திற்கு என்று பயன்படுத்துகிறார்கள். We had two singers tonight, and one is Silas Benjamin, the one who sang just a while ago. நமக்கு இரண்டு பாடகர்கள் நம்மோடு இன்றைக்கு இருக்கிறார்கள். இப்பொழுது பாடின சகோதரர் சைலஸ் பெஞ்சமின். Silas, would you stand up, please? That is Silas. Then we have Brother Shibu from Udumalpet. அதுக்கு உடுமல்பேட்டிலிருந்து Brother Shibu. And we have Brother Joseph on the bass guitar. Joseph bass guitar. And Brother Selvaraj, he's on the lead guitar. Selvaraj lead guitar. And Brother Christian Kuti is the flautist. Christian Kuti flautist. And we have Brother Jomon from Kerala. He's on the rhythm machine. Jomon rhythm machine. And we have one and the only Sunil Solomon tonight as the music director for the day. Amazing keyboard player who uses his talents exclusively for the glory of God. மிக அற்புதமான கீபோர்ட் பிளேயர், தேவனுடைய மகத்துவத்திற்கு மாத்திரமே தன்னுடைய திறமையை பயன்படுத்துகிற சுனில் சாலமன் கீபோர்டிஸ்ட், மியூசிக் டைரக்டர். And there are a lot of albums that he has given music for. அவர் अनेक ஆல்பம்ஸ்க்கு இசை அமைத்திருக்கிறார். Almost over 150 albums he has given music for. 150 ஆல்பம்ஸ்க்கு மேலாக சகோதரர் இசை அமைத்திருக்கிறார். He plays almost any instrument on the way.
எல்லா கருவிகளையும் வாசிக்கக்கூடியவர். Plays guitar, tabla, flute and the keyboard and what not. கிட்டார், தபலா, ஃப்ளூட், கீபோர்டு பல கருவிகளை அவர் இசைக்கக்கூடியவர். Some of the traditional English songs he has played here with instruments, musical drops, instrumental, and that is available here tonight. அங்கே பாரம்பரியம் உள்ள ஆங்கில பாடல்களை அவர் இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் இசை கருவியில் மாத்திரமே அவர் இசைத்து வைத்திருக்கிற CD இங்கே இருக்கிறது. This will be available in the stall outside and it's 100 rupees. அது வெளியில் இருக்கிற ஸ்டால்லே காணப்படுகிறது. அதனுடைய விலை 100 ரூபாய். And I want you to enjoy this music as well. இந்த இசையை கூட நீங்கள் கேட்டு சந்தோஷிக்கும்படி நான் விரும்புகிறேன். Jesus is the way. இயேசுவே வழி. And he has shown it on the cross. அவர் கல்வாரி சிலுவையை அதை காண்பித்திருக்கிறார். When Jesus is on the cross, how can you ignore him, my friend? How can ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது நீங்கள் எப்படி அவரை புறக்கணிக்க முடியும்? What is your reaction to his love that he has expressed on the cross? கல்வாரி சிலுவையில் அவர் உண்மையில் காண்பித்த அன்புக்கு நீங்கள் எவ்வளவாய் பிரதிபலன் செய்வீர்கள்? You don't have any feeling for Jesus? இயேசு கிறிஸ்துவின் மேல் எந்த ஒரு உணர்வும் உங்களுக்கு இல்லையா? Listen to Urugaga Nanjam Vaisham. உருகாத நெஞ்சம் என்றுதான் அடுத்த பாடலை கேட்கிறோம்.
நீங்கள் சகல சிருஷ்டிகளிலும் முதல் பலன்களாய் இருக்க Or வேண்டும். you should be the best of all his creatures. அது இன்னொரு வார்த்தையிலே அவருடைய சிருஷ்டிகள் எல்லாவற்றிலும் நீங்கள் மேன்மையானவர்களாய் இருக்க வேண்டும். Dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, dear friends, நண்பர்களே, this evening as we are together, இந்த சாயங்காலத்திலே நாம் ஒன்றாய் கூடி வந்திருக்கும்போது that's exactly what I want to convey to you also from the word of God. தேவனுடைய வசனத்திலிருந்து உங்களுக்கும் கூட நான் நினைவுபடுத்த விரும்புகிறது அதுதான். As I said, God has saved many of us. நான் நேற்று சொன்னதை போல நம்மில் அநேகரை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். God is going to save many of us. நம்ம இங்கே வந்திருக்கிற அநேகரை ஆண்டவர் ரட்சிக்க போகிறார். And he is going to deal with our life. நம்முடைய வாழ்க்கையோடு அவர் இடைப்படும் போது He has a very, very great purpose in his mind. அவருடைய சிந்தையிலே மிக மிக உன்னதமான நோக்கம் வைத்தவராக இருக்கிறார். You should be the best of all creatures. எல்லா சிருஷ்டிகளிலும் நீங்கள் மிக மேன்மையானவர்களாக இருக்க வேண்டும். In Christ Jesus, we are the best. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் மேன்மையானவர்களாக இருக்கிறோம். In Christ Jesus, we are the first fruits. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் முதல் பலன்களாக இருக்கிறோம். In Christ Jesus, all the redeemed of all the time are the first fruits. கிறிஸ்து இயேசுவுக்குள் எக்காலங்களிலும் மீட்கப்பட்ட யாவரும் முதல் பலன்களாக இருக்கிறார்கள். But James is telling that in a very practical sense. ஆனால் யாக்கோபு அதை மிகவும் எளிமையான நடைமுறை ரீதியிலே சொல்கிறார். The book of James is a practical book. யாக்கோபின் புத்தகம் நடைமுறைக்கு ஒத்ததான புத்தகம். When he says that we should be the first fruits, நாம் முதல் பலன்களாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லும்போது what he means is we should live in this life as the best of all the creatures. அதன் மூலமாக அவர் சொல்லுகிறது என்னவென்றால் நாம் எல்லா சிருஷ்டிகளையும் விட உன்னதமானவர்களாய் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று. That's God's intention of you and I. அதுதான் உங்களிலும் என்னிலும் தேவன் வைத்திருக்கிற சித்தம். That we should be the best. நாம் மேன்மையானவர்களாக இருக்க வேண்டும். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? When you come to chapter 8 of the book of Romans, ரோமருக்கு எழுதின 8வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது there Apostle Paul says like this: அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இவ்விதமாய் சொல்கிறார், God foreknew us, தேவன் நம்மை முன்னறிந்திருக்கிறார், He predestinated us, அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார், and He has called us. அவர் நம்மை அழைத்தும் இருக்கிறார். And He says clearly what the purpose is. அங்கே அழைத்ததற்கான நோக்கம் என்னவென்பதை மிக தெளிவாய் சொல்கிறார். We should be conformed to the image of His Son. அவருடைய குமாரனுடைய சாயலுக்குமாய் நாம் மாற வேண்டும். We should become like the Lord Jesus Christ. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போலாக வேண்டும். When you come to 1 Corinthians chapter 15 and verse 23, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 23வது வசனத்துக்கு வரும்போது there we see the title first fruits given to the Lord Jesus Christ Himself. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் பலன் என்கிறதான வார்த்தை கொடுக்கப்படுகிறது. Now James says that we should be a kind of first fruits. நாம் முதல் பலன்களாக இருக்க வேண்டும் என்று யாக்கோபு சொல்கிறார். We should be like the Lord Jesus Christ. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். Or as Paul says, we should grow into the head, which is Christ Jesus. அல்லது பவுல் சொல்கிறதை போல நாம் கிறிஸ்து இயேசுவாகிய தலைக்கு ஒத்த வண்ணமாய் நாம் வளர வேண்டும் என்று சொல்கிறார். This evening as we are together, இந்த சாயங்கால நேரத்திலே நாம் ஒன்றாய் சேர்ந்து வந்திருக்கும் போது it will be very wise for us to look into our own life. நம்முடைய சொந்த வாழ்க்கையை நாம் சோதித்து அறிவது நமக்கு புத்தியுள்ள காரியமாக இருக்கும். We have put our faith in Jesus Christ. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்முடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். We are born into that family where God is the Father. அங்கே தேவன் பிதாவாய் இருக்கிற அந்த குடும்பத்திற்குள்ளே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். If the purpose of bringing us into that family is to become like His Son, how much is it happening in our lives? நாம் அவனமாக அந்த குடும்பத்திற்குள்ளே ஜெனிப்பிக்கப்பட்டதற்கு நோக்கம் நாம் அவருடைய குமாரனை போல ஆக வேண்டும் என்பதாக இருக்குமானால் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆவணமாய் நடந்து கொண்டிருக்கிறது? How much Christ-likeness is happening in our lives? நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் தன்மை, கிறிஸ்துவின் சாயல் காணப்படுகிறது? Are we growing into the image of the Lord Jesus? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்குமாய் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? What should we do to become like Lord Jesus while we live in this world? இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஆவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? See how James begins the next verse. அடுத்த வசனத்தை யாக்கோபு எவ்வளவு ஆரம்பிக்கிறார் என்று பாருங்கள். Look at verse 19. 19வது வசனத்தை பாருங்கள். Wherefore, my beloved brethren. ஆகையால் என் பிரியமான சகோதரரே. In verse 18 he said that this is God's great purpose. 18வது வசனத்தில் இதுதான் தேவனுடைய உன்னதமான நோக்கம் என்று சொல்லி முடித்துவிட்டு, What purpose? என்ன நோக்கம்? That we should be the first fruits. நாம் முதல் பலன்களாக இருக்க வேண்டும் என்பது. Or we should be the best. இன்னொரு வார்த்தையிலே நாம் மேன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று. Or in other words, we should be like the Lord Jesus Christ. இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் என்று. Now in verse 19 onwards he is telling what we have to do to become like Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாம் ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று 19வது வசனத்திலிருந்து சொல்கிறார். Wherefore, my beloved brethren.
ஆகையால் என் பிரியமான சகோதரரே, There are a lot of things he says after that. அதை தொடர்ந்து அநேக காரியங்களை அவர் சொல்கிறார். But I just want to bring to your attention certain words we have there. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். In verse 19, notice that word hear, swift to hear. 19வது வசனத்தை மிக கவனமாய் பாருங்கள். கேட்கிறதற்கு தீவிரமாய். In my Bible, I circle that word hear. என்னுடைய வேதாகமத்திலே அந்த கேட்கிறதற்கு என்ற வார்த்தையை நான் கோடிட்டு வைத்திருக்கிறேன். Let's look at another word. இன்னொரு வார்த்தையை பாருங்கள். Verse 21. 21வது வசனம். Receive with meekness the engrafted word. வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். Receive. ஏற்றுக்கொள்ளுங்கள். That word also I have circled. அந்த வார்த்தையை கூட நான் கோடிட்டு வைத்திருக்கிறேன். Then come to verse 22. 22வது வசனத்துக்கு வாருங்கள். Another word. இன்னொரு வார்த்தை. But be doers of the word. அதன்படி வசனத்தின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். Doers. செய்கிறவர்களாய் இருங்கள். That word also I have circled. அந்த வார்த்தையை கூட நான் கோடிட்டு வைத்திருக்கிறேன். We should be the first fruits. நாம் முதல் பலன்களாய் இருக்க Or வேண்டும். we should be like the Lord Jesus Christ. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். It cannot happen automatically while we live in this world. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சாதாரணமாக தானாகவே அது நடந்து விடாது. We have to do certain things. நாம் ஒரு சில காரியங்களை செய்தாக வேண்டும். What are those things? அந்த என்னென்ன காரியங்கள்? All that have to do with the word of God. அது எல்லாமே தேவனுடைய வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. What is that we have to do in relationship to the word of God? தேவனுடைய வசனத்தை பொறுத்தவரையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? You have to hear the word of God. நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும். You have to receive the word of God. தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். You have to do the word of God. தேவனுடைய வசனத்தின்படியாய் செய்ய வேண்டும். If you have no care for the word of God, never expect that you can grow like Christ while you are on this earth. தேவனுடைய வசனத்தை குறித்து கரிசனையற்றவர்களாய் கவலையற்றவர்களாய் இருக்கும்போது இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கிறிஸ்துவின் சாயலுக்கொத்ததாய் வாழ முடியும் என்று எதிர்பார்க்கவே வேண்டாம். How is our life this evening? நம்முடைய வாழ்க்கை இந்த சாயங்காலத்தில் எப்படி இருக்கிறது? How much are we related to the word of God? நாம் தேவனுடைய வசனத்தோடு எந்த அளவுக்கு உறவு கொண்டவர்களா இருக்கிறோம்? Hear the word of God. தேவனுடைய வசனத்தை கேட்பது. When you say hear the word of God, it's not just, opening both the ears and listening to certain words. அங்கே தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களா என்று சொல்லும்போது இரண்டு காரியங்களை தெரிந்து கொண்டு சில வார்த்தைகளை கேட்பது என்று அர்த்தம் அல்ல. That word here means to take interest. இந்த இடத்திலே கேட்கிறது என்று சொல்வது ஆவலோடு உட்கொள்வது. You should show interest to the word of God. தேவனுடைய வசனத்தை கேட்பதிலே ஆவலுள்ளவர்களாய் நாம். How much interest do we have to the word of God? தேவனுடைய வசனத்தின் மேல் நமக்கு எத்தனை ஆவல் உள்ளவர்களாய் இருக்கிறோம்? Remember when the Lord Jesus Christ was in this earth? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது Thank you, Brother Joy John and the team. Joy John அவருடைய குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். The request is now repeated again. There are many who are visitors who have been invited who are standing outside. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படியாக நண்பர்களாக அழைத்து கொண்டு வரப்பட்ட அநேகர் வெளியிலே இருக்கிறார்கள். So it might be necessary even for a few of us to just take an effort to stand behind so people can come in and sit down, please. அதனாலே சபையினராக இருக்கிறவர்கள் தயவு செய்து எழுந்திருந்து நண்பர்களாக வந்திருக்கிறவர்களுக்கு இடம் கொடுப்பது நன்மையாக இருக்கும். உங்களுடைய ஒத்துழைப்பை கேட்கிறோம். Thank you so much for your cooperation. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு இன்னொரு விஷயம் கூட எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். Life in this world have very few guarantees. இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு சில நிச்சயங்கள் மாத்திரமே உண்டு. There are many doubts in our lives நம்முடைய வாழ்க்கையில் அநேக சந்தேகங்கள் உண்டு. and questions that arise, அநேக கேள்விகள் நமக்கு எழுப்புகிறது. and they affect our personal lives. அவைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கிறதா கூட இருக்கிறது. These doubts affect our health, our income, our families. இப்படிப்பட்ட சந்தேகங்கள் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய வருமானத்தையும் நம்முடைய உடல் சுகத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதிக்கிறது. But above all these uncertainties is a great and profound uncertainty. ஆனால் இந்த நிச்சயமற்ற எல்லா விதமான காரியங்களுக்கும் மேலாக உன்னதமான அதி நிச்சயமுடைய ஒரு சத்தியம் உண்டு. The uncertainty about eternity.
நித்தியத்தை குறித்ததான அனுத்தியம். That is why we brought together this meeting, Life and Beyond. அதனால்தான் வாழ்க்கையும் அதன் பின்னும் என்றதான இந்த கூட்டத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தினோம். The world is filled with uncertainty concerning the future. வருங்காலத்தை குறித்த நிச்சயமற்றதா இந்த உலகம் குழப்பமுடையதாய் நிறைந்திருக்கிறது. It is for many a life that is devoid of hope. அங்கே அநேக வாழ்க்கைகள் நம்பிக்கையற்றதாய் வெறுமையாய் காணப்படுகிறது. We thank you for responding to our invitation. எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த உங்கள் யாவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். Come here for this wonderful meeting, Life and Beyond. வாழ்க்கையும் அதற்கு பின்னும் இருக்கிற அந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருப்பது எங்களுக்கு சந்தோஷம். There is something that you ought to know. நீங்கள் அறிய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. And having known that, you have to believe. நீங்கள் அதை அறிந்து கொள்ளும் போது அதை விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். And having believed, you are to respond. அதை நம்பின பின்பு அதற்கு நீங்கள் பிரதிபலன் செய்ய வேண்டும். We have the gospel message brought to us this evening by Brother John Kurian. Brother John Kurian நமக்கு சுவிசேஷ செய்தியை நற்செய்தியை இப்பொழுது வழங்க இருக்கிறார்கள். He is a great speaker and he goes all over the world speaking the good news of the gospel. சுவிசேஷத்தின் நற்செய்தியை சர்வலோகமெங்கும் பிரசங்கிக்கிற ஒரு நல்ல பிரசங்கியானார். We are glad to have him with us this evening. இந்த சாயங்காலத்தில் அவர் நம்ம மத்தியில் வந்திருப்பது நமக்கு அதிக சந்தோஷம். We request you to be patient as you listen to the gospel message, the good news message of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை கேட்கும்படி வந்திருக்கிற நீங்கள் பொறுமையோடு சற்று நேரம் காத்திருக்கும்படி கேட்கிறோம். And for the blessing of this gospel message, let me ask Brother John Victor from Ainavam Assembly to come forward, please. இந்த சுவிசேஷ செய்தியின் ஆசீர்வாதத்திற்காக ஐநாவரம் சபையிலிருந்து ஜான் விக்டர் முன் வந்து ஜெபிப்பார்கள். ஜெபிக்கலாம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்தி வருகிற நல்ல பிதாவே, இந்த மனமாட்சியான மாலை வேளைக்காக நாங்கள் உடைய சமயத்தில் வந்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, மட்டுமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினீர். உம்முடைய மகன் மூலமாக நல்ல ஒரு செய்தி கேட்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்தீர்கள். தேவாவியானவர் வல்லமையாக இடைப்பட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை நாங்கள் உம்முடைய கரங்களிலே தருகிறோம் ஆண்டவர். நற்செய்தி உம்முடைய சமூகத்திலிருந்து வரும்பொழுது அதை கேட்க இருக்கிற மக்களுடைய இதயங்களிலே அது ஊடுருவி செல்ல ஆவியானவர் தான் உதவி செய்யும்படியாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பாவத்தின் வருத்தத்தோடும் மனதின் குழப்பங்களோடும் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிற இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிற மக்களுக்கு நீர் ஒரு நம்பிக்கை நாயகன் என்பதை இந்த மாலை வேளையிலே நீர் உணர்த்தும்படியாக நாங்கள் உடைய சமூகத்தில் வருகிறோம். மரண இருளின் தேசத்திலே போரால் திரும்பி வராத தேசம் என்கிறதான தேசம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. வாழ்க்கையும் அதன் பின்னும் அதற்கு பின்னால் ஒரு நல்ல தேசம் இருக்கிறது. அது ஒரு மனோகரமான தேசம் இருக்கிறது. அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இன்னுயிரை ஈந்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும் பொழுது ஆவியானவர் தான் அவருடைய மனக்கண்களை திறந்து இதயத்தில் பேசி இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆவியானவர் உதவி செய்ய முடியாது. இந்த மாலை வேளையிலே நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. பேசுகிற மாறி உமது கரங்களை தருகிறோம். வல்ல ஆவியானவர் தாமே பயன்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். முடிவெடுக்கிற மகனுக்கு வேண்டிய கிருபையை கொடுத்தோம். தொடர்ந்து இந்த கூட்டத்தின் முடிவரை உடைய கிருபையும் பிரசன்னம் கூட இருந்து வழிநடத்தும்படி இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Brother James Peter will be translating into Tamil. Brother John Kurian, please. தேவனுடைய வசனத்தை கேட்பதற்காக இத்தனை மக்கள் வந்திருப்பதை பார்க்கும்போது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. But recently I had a great experience. சமீப காலத்திலே எனக்கு ஒரு பெரிய அனுபவம் ஏற்பட்டது. An opportunity to speak to a very special group of people. ஒரு விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மக்களோடு கூட பேசும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. Scores of them, அநேகர் வந்திருந்தார்கள். seated like you. உங்களைப் போலதான் அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். Not as many, இவ்வளவு பேர் அல்ல, but there were many. ஆனால் அநேகர் இருந்தார்கள். What was special about that meeting? ஆனால் அந்த கூட்டத்தை குறித்த சிறப்பு என்ன? My listeners have one feet in this life and another feet on the life beyond. என்னோடு கூட நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அவருடைய ஒரு கால் இந்த வாழ்க்கையிலும் இன்னொரு கால் இனி வரப்போகிற வாழ்க்கையிலும் வைத்துக் கொண்டிருந்தார்கள். Did you understand that? அவர்களை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? A group of men and women
ஒரு ஆண்களும் பெண்களுமாக ஒரு குழுவினர், young and old, வாலிபர்களும் வயதானவர்களும் இருந்தார்கள், middle-aged people. நடுத்தர வயதினரும் இருந்தார்கள். They had one foot on this life அவர்களுடைய ஒரு கால் இந்த வாழ்க்கையிலே இருந்தது, and the other foot was in the life beyond. ஆனால் அவர்களுடைய இன்னொரு கால் அங்கே இனி வரப்போகிற வாழ்க்கையில் இருந்தது. They were a group of AIDS patients. அவர்கள் எய்ட்ஸ் வியாதி வந்த ஒரு குழுவினராய் காணப்பட்டார்கள். I had never seen so many AIDS patients. அங்கே இவ்வளவு பெரிய ஒரு எய்ட்ஸ் வியாதியஸ்தர்களை நான் பார்த்ததே கிடையாது. I had seen one or two here or there. இங்கும் அங்குமாக ஒரு சிலரை தனிப்பட்ட விதத்திலே நான் பார்த்திருக்கிறேன். It was the first time in my life that I was seeing such a lot of AIDS patients. ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டத்தை எய்ட்ஸ் வந்த வியாதியஸ்தர்களாக நான் ஒரே இடத்திலே பார்த்தது இதுதான் முதல் தடவை. And the scene was a mission hospital. அவர்களை நான் ஒரு ஊழிய ஆஸ்பத்திரியிலே நான் பார்த்தேன். They had come there for treatment. அவர்கள் அங்கு சிகிச்சை பெறுவதற்காக வந்திருந்தார்கள். They were seated in the outpatient open area. அவர்கள் எல்லாரும் புற வியாதியஸ்தர்கள் உட்காரக்கூடிய அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். One of the doctors in that hospital took me there அந்த ஆஸ்பத்திரியிலே வேலை செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் என்னை அழைத்துக் கொண்டு போனார். and asked me to give them a message of hope. அவர்களுக்கு நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கும்படியாக என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார். Because their life on this earth was almost over. ஏனென்றால் இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையானது கிட்டத்தட்ட முடிகிற அளவிற்கு வந்துவிட்டது. They were almost entering the other life. அவர்கள் இந்த வாழ்க்கைக்கு பின்னான வாழ்க்கைக்குள் இப்பொழுது ஒரு பிரவேசிக்கக்கூடிய நிலையிலே காணப்பட்டார்கள். Life and beyond. வாழ்க்கையும் அதற்கு பின்னும். If I go back to that place after a couple of months, நான் ஒரு சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அந்த இடத்திற்கு நான் போவேனானால் most of them with whom I shook hands will not be there. நான் கை குலுக்கின அநேகர் அங்கு இருக்க மாட்டார்கள். They would have entered the life beyond. வாழ்க்கைக்கு பின்னாக இருக்கக்கூடிய அந்த காரியங்களை சந்திப்பதற்காக அவர்கள் போய்விட்டிருப்பார்கள். I had so much excitement in my heart to speak to them அவர்களிடத்தில் பேசுவதற்கு எனக்கு அதிகமான உற்சாகம் காணப்பட்டது. and to tell them that there is hope for a life hereafter. இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு நம்பிக்கை ஊட்டக்கூடிய இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நான் அவர்களுக்கு சொல்வதற்கு அதிக ஆவலோடு இருந்தேன். And by the time I closed that meeting, அந்த கூட்டத்தை நான் முடிக்க போகிற அந்த நேரத்திலே some of them had already received hope for the life beyond. வரப்போகிற வாழ்க்கைக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அநேகர் அங்கே ஆண்டவரை விசுவாசி ஏற்றுக்கொண்டார்கள். Some of you might say, well, we don't belong to that group. நீங்கள் சொல்லலாம், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்லவே, We have no such problem. எங்களுக்கு அப்படிப்பட்ட கஷ்டமெல்லாம் ஒண்ணும் இல்லையே. Thank God if you do not have it. உங்களுக்கு அப்படிப்பட்ட வியாதி இல்லை என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லதுதான். But none of us know when we are going to enter the next life. ஆனால் அடுத்த வாழ்க்கைக்குள்ளாக எப்பொழுது போவோம் என்று சொல்லி நம்மளை யாருமே சொல்ல முடியாது. I have an auntie living right here nearby எனக்கு ஒரு ஆண்டி இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே பக்கத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். in the city of Chennai. சென்னை பட்டணத்தில் தான் அவர்களுக்கு வீடு இருக்கிறது. And one of my sister's husband, என்னுடைய சகோதரனுடைய புருஷன், my cousin sister's husband, அதாவது என்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரனுடைய புருஷன், he was a great doctor in Canada. அவர் கனடாவிலே புகழ்பெற்ற ஒரு மருத்துவராக வேலை பார்க்கிறார். He phoned my auntie and said that I am coming on such and such a day. அவர் என்னுடைய ஆண்டிக்கு தொலைபேசி மூலமாக, ஆண்டி நான் இந்த நாளிலே நான் வருகிறேன் உங்கள் வீட்டுக்கு என்று சொன்னார். He flew all the way from Canada, அவர் அங்கே கனடாவிலிருந்து அவ்வளவு தூரமாய் வந்தார். took a taxi from Chennai International Airport, அங்கே விமான தளத்திலிருந்து அங்கே டாக்ஸி எடுத்துக்கொண்டு அவர் வந்தார். came to Chetpet where my auntie is staying, எங்களுடைய ஆண்டி இருக்கக்கூடிய செட்பெட்டுக்கு அவர்கள் வந்தார். and my auntie was expecting him. அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஆண்டி காத்து கொண்டிருந்தார்கள். It was early in the morning. அதிகாலை வேளையிலே He came and rang the calling bell, அவர் வந்தார். வந்து அங்கே மணியை அடித்தார். and auntie knew who it was. அப்பொழுது யார் அங்கே வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டிக்கு தெரியும். With great joy she ran to the door அங்கே அதிக சந்தோஷத்தோடு கூட அங்கே தெருவுக்கு ஓடினார்கள். and opened the door. அவர்கள் அங்கே கதவை திறந்தார்கள். There lies my brother-in-law dead on the floor. என்னுடைய அந்த சகோதரனுடைய கணவர் அங்கே செத்து அங்கே
வாசற்படியிலே விழுந்து கிடந்தார். The man who rang the bell. பாருங்கள், மணியை அவர் அடித்தார். By the time the door was open, ஆனால் கதவை திறந்தபோது this great doctor lies there dead. பிரபலமான அந்த வைத்தியர் மருத்துவர் அங்கு செத்து கிடந்தார். You don't have to be an AIDS patient for you to die. பாருங்கள், நாம் சாக வேண்டும் என்று சொன்னால் நாம் எய்ட்ஸ் வியாதியஸ்தராய் இருக்க தேவையில்லை. You may even be a great doctor who knows all about your body. உன்னுடைய சரீரத்தை குறித்து நன்றாய் தெரிந்து அறிந்து இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான டாக்டராக கூட நீங்கள் இருக்கலாம். Now you are in this life. ஆனால் இப்பொழுது நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Both your feet are on this life. உன்னுடைய ரெண்டு காலும் இந்த உலகத்திலே வைத்து நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். But the next moment, ஆனால் அடுத்த நிமிஷம் you may have passed to life beyond. நீங்கள் இனி வரப்போகிற அந்த வாழ்க்கைக்குள் பிரவேசித்திருக்கலாம். My dear friends, அருமையான நண்பர்களே, this is a very solemn occasion. இது மிக மிக பயபக்திக்குரிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கிறது. A time when we have gathered together to consider one of the most serious issues in life. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி அலசி பார்ப்பதற்காக, யோசித்து பார்ப்பதற்காக, சிந்தித்து பார்ப்பதற்காக நீங்கள் வந்து கூடியிருக்கிறீர்கள். We are not here to talk about poverty இங்கே ஏழ்மை குறித்து பேசுவதற்காக நாம் வரவில்லை. or unemployment அல்லது அங்கே வேலையற்ற காரியங்களை குறித்து நாம் பேசுவதற்காக வரவில்லை. or any political issue. அல்லது அங்கே அரசியலை பற்றி பேசுவதற்காக வரவில்லை. Not even about a religion. மதத்தை குறித்து பேசுவதற்கு இங்கு வரவில்லை. We are here tonight to think of one of the most serious things that we can ever consider in our whole life. நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் யோசித்து பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான காரியத்தை குறித்து சிந்தித்து பார்ப்பதற்காக தான் இங்கு நாம் வந்து கூடியிருக்கிறோம். We always think of this life. இந்த வாழ்க்கையை குறித்து தான் நாம் எப்பொழுதுமே யோசித்துக் கொண்டிருக்கிறோம். Morning till evening we are thinking of this life. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்குமாக இந்த வாழ்க்கையை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். Even when you go to bed, you are thinking of tomorrow, this life. பாருங்கள், தூங்க போகும்போது கூட நாளை காலையில் என்ன செய்வது என்று சொல்லி இந்த உலகத்துக்குரிய காரியத்தை தானே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். But have you ever taken time to think of a life beyond this? ஆனால் இந்த வாழ்க்கை முடிந்த பிற்பாடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை குறித்து எப்பொழுதாவது நீ சிந்தித்திருக்கிறாயா? Is that really important? அவ்வளவு முக்கியமாது? Yes, it is. முக்கியம்தான். I once heard what a doctor in Vellore CMC said. சிஎம்சியில இருக்கக்கூடிய டாக்டர் அவர்கள் வெள்ளூர்ல இருக்கிறார். அவர் எனக்கு சொன்னார், He was talking about our heartbeat. நம்முடைய இதய துடிப்பை குறித்து அவர் சொன்னார். This is the way he put it. அதை இவ்விதமாக தான் அவர் சொன்னார். He said our heart is not beating tuck 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 non-stop. No. நம்முடைய இதயமானது அங்கே டக் 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 என்று அடிக்கிறதே நிக்காம அடிக்கலன்னு சொன்னார். He said when our heart beats there is a pause in between each tuck. பாருங்கள், அங்கே டக் டக் என்று சொல்வதற்கு இடையில கொஞ்சம் அங்கே நிக்கிறது என்று சொன்னார். He says the heart says love, then there is a pause, then it says stop, then there is a pause, then it says love. That's how the heart beats. With a pause in between. நம்முடைய இதயமானது லப் டப் என்று அடித்துக் கொள்கிறது. அது ஒரேடியா அப்படியே அடித்துக் கொண்டு போவதில்லை. லப் என்று சொல்லி நிறுத்துகிறது, டப் என்று சொல்லி நிறுத்துகிறது, லப் என்று சொல்லி நிறுத்துகிறது, அதுக்கப்புறம் டப் என்று சொல்லி நிறுத்துகிறது. And he said this is the meaning of it. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அதனுடைய அர்த்தம் இதுதான். After the heart says love, அங்கே லப் என்று சொல்லி அது அடித்த உடனே you know why it pauses? ஏன் அங்கே ஒரு கொஞ்ச நேரம் விடுது தெரியுமா? It is looking up to the Creator. அன்னை உண்டாக்கின தெய்வத்தை அது நோக்கி பார்க்கிறது. Shall I say tap also or shall I stop here? நான் அங்கே டப் என்று அடுத்து சொல்லாமா இல்லை இதோட நிறுத்திடலாமான்னு கேட்குது. And the Creator says, okay, go ahead. ஆண்டவர் சொல்கிறார், அடி. And it says stop. அது டப் என்று அடிக்கிறது. And again it stops. அதுக்கப்புறம் அது நிறுத்துது. Come on, what shall I do now? ஆண்டவரே என்ன செய்யறது? Okay, one more time. சரி. And it says, அது என்ன சொல்கிறது? then it pauses. அதுக்கப்புறம் நிறுத்துது. What to do now? என்ன செய்யறதுன்னு கேட்குது. Shall I go ahead? போலாமா? Creator says, okay, go ahead. நம்மை சிருஷ்டிகர்த்தா உண்டு பண்ணினவர் போ என்று சொல்கிறார். And one day when the heart looks up, ஒரு நாள் அது அவரை நோக்கி பார்க்கும்போது the Creator would say, அது நம்மை உண்டாக்கின தெய்வம் என்ன சொல்லுவார்? okay, enough. போதும். None of us know when that point is. அந்த போதும் என்கிற நேரம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது வரும் என்று சொல்ல ஒருவருக்கு கூட தெரியாது. That is the point when we go to a life beyond this life. அந்த நேரம் வந்த பிற்பாடு தான் நாம்
நாம் அடுத்த வாழ்க்கைக்கு போகிறோம், இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு உள்ள வாழ்க்கைக்கு போகிறோம். No, I'm not trying to say that all of you will die tomorrow. நாம் எல்லாரும் நாளைக்கு செத்துடுவோம்னு சொல்லல. நான் I'm not trying to intimidate you or frighten you. உங்களை எல்லாரும் பயமுறுத்துவதற்காக இவையெல்லாம் நான் சொல்லவில்லை. I'm just trying to make you think of the reality of a life beyond which is certain. பாருங்கள், நமக்கு வாழ்க்கைக்கு பின்னான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற இந்த உண்மையை உங்கள் வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த காரியத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறேன். If a life beyond is so sure, நமக்கு பின்னான ஒரு வாழ்க்கை நிச்சயமா இருக்கிறது என்றால், and if the Bible, the word of God speaks so clearly about it, தேவனுடைய வசனமாகிய வேத புஸ்தகமானது அதை பற்றி தெளிவாக நமக்கு சொல்லும் என்றால், and if the Lord Jesus taught us clearly about it in his word, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய வேத வசனத்திலே அதை குறித்து நமக்கு தெளிவாக சொல்லி இருப்பாரானால், how can we be prepared to enter into that life beyond this life? அந்த வாழ்க்கைக்குள்ளாக எவ்விதமாக நாம் பிரவேசிப்பது? How can we get ready for that life beyond? அந்த வாழ்க்கைக்காக நாம் எவ்விதமாக ஆயத்தமாவது? Are you ready for that? அதற்காக நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? Are you prepared to go the life beyond this life? இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு போவதற்காக நீ ஆயத்தப்பட்டு தயாராக இருக்கிறாயா? Can we have hope for the life beyond? நாம் நமக்கு பிற்பாடு வரக்கூடிய அந்த வாழ்க்கை குறித்த நம்பிக்கை இப்பொழுது உடையவர்களாக இருக்கிறோமா? That is what I want to speak to you on tonight. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I want to speak to you about a man who had lost all hope for this life. இந்த உலகத்துக்குரிய எல்லா விதமான நம்பிக்கையை இழந்து போன ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். He had no hope for the life beyond also. அது மாத்திரமல்ல, வரப்போகிற வாழ்க்கை குறித்த அந்த விதமான நம்பிக்கை கூட அவன் இல்லாதவனாய் காணப்பட்டான். He had come to the fag end of his life. அவனுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்திற்கு அவன் வந்து விட்டான். But then something happened in his life. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம், சில காரியம் நடந்தது. And he entered the life beyond with a smile on his face. அவனுடைய உள்ளத்திலே புன்முறுவலோடு கூட வரப்போகிற வாழ்க்கைக்குள்ள அவன் சந்தோஷமாய் பிரவேசித்தான். That can happen to all of us tonight. பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் இப்படிப்பட்ட காரியம் இந்த இரவிலே நடக்கக்கூடும். However terribly bad our past might have been, நம்முடைய கடந்த கால வாழ்க்கை பயங்கரமானதாக ஒருவேளை இருக்கலாம். whatever may be the gravity of the hopelessness you are facing tonight, ஒருவேளை நீங்கள் நம்பிக்கையற்ற நிலையற்ற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். you can face the life beyond with a smile on your face. ஆனால் நீங்கள் சந்தோஷத்தோடு கூட புன்முறுவலோடு கூட வரப்போகிற வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்திருக்கிறது. Shall we read to you about that man who found hope beyond this life? இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு உள்ள வாழ்க்கையை குறித்து நம்பிக்கையை பெற்றுக்கொண்ட அந்த மனுஷனை குறித்து நாம் இப்பொழுது வாசிக்கலாம். Listen to this. கவனியுங்கள். Luke's Gospel chapter 23. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். We are going to read verses 39 to 43. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39 முதல் 43 வரை. Luke 23, 39 to 43. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39 முதல் 43 வரை. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இழந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே எனக்கு சொல்லுகிறேன் என்றார். Here is a man who had wasted his life. பாருங்கள், இங்கே ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அவன் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் வீணாய் போக்கிவிட்டான். A man who had messed up his whole life. அவனுடைய வாழ்க்கை பூராவும் அவன் சிதறடித்து விட்டான். And the law went after him and caught him. அங்கே சட்டம் அவன் பின்னாலே சென்று அவனை கைது செய்தது. And he is now being hanged to death or crucified to death. இப்பொழுது அவன் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு அங்கே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். The worst kind of punishment that the worst criminals get. பாருங்கள், மிக மோசமான குற்றவாளிக்கு தான் இந்த மோசமான தண்டனையை அந்த காலத்திலே கொடுப்பார்கள். He is hanging on the cross, nailed to the tree. அங்கே சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவன் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறான். All his hope for this life and the next life is gone. அவருடைய வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கை இந்த உலகத்து வாழ்க்கைக்கான நம்பிக்கையும் வரப்போகிற உலகத்துக்கான நம்பிக்கை எல்லாம் போய்விட்டது. He is not going to come back to life from that cross anymore. அந்த சிலுவையிலிருந்து மறுபடியும் அவன் ஜீவன் பெற்றுக்
எடுத்துக்கொள்ள போவதில்லை. In few moments, few hours, he is going to pass on to the life beyond. அவன் சில நிமிஷங்களுக்குள்ளாக வரப்போகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவன் கடந்து போக போகிறான். And there, Jesus also was crucified by his side, அவனுக்கு பக்கத்திலே ஆண்டவர் இயேசுவும் அங்கே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். along with another thief. இன்னொரு கள்ளனும் கூட அங்கே பக்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். Now, Jesus was in the middle, and these two thieves were on both sides. அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடுசிலுவையில் இருக்கிறார். ரெண்டு பக்கத்திலும் ரெண்டு கள்ளர்கள் இருக்கிறார்கள். Now, the word used here shows us that he was not just a petty thief, he was a criminal. அவர்கள் இங்கு சொல்லப்பட்ட வார்த்தையின் மூலமாக ஒரு சாதாரண திருடன் அல்ல, மிக மிக பெரிய ஒரு திருடனாய் காணப்பட்டான். Who had destroyed his own life அவனுடைய தன்னுடைய வாழ்க்கையை அவன் அழித்து போட்டவனாய் இருக்கிறான். and the lives of many others. அவன் அங்கே அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டான். There he is hanging. இப்பொழுது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். Where is he going? எங்கே போகிறான்? You have any doubt where he is going? எங்கே போகிறான் என்று சொல்லி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? He is straight going to hell, no doubt. அவன் நரகத்துக்கு நோக்கிதான் போய் கொண்டிருக்கிறான். அது உண்மையான காரியம்தான். That morning when he was taken out of the prison, காலையிலே சிறைச்சாலையில் இருந்து அவனை வெளியே கொண்டு வரும்போது as he was putting each step forward and walking forward, அவன் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நடந்து கொண்டு போகும்போது he was slowly getting closer and closer to hell. அவன் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவன் மரணத்தை நோக்கி நெருங்கி போய்கொண்டே இருக்கிறான். For the sinful life he had lived. இவ்வளவு பயங்கரமான பாவ வாழ்க்கை அவன் வாழ்ந்தான். But the passage we read says, ஆனால் நாம் வாசித்த இந்த பகுதியில என்ன பார்க்கிறோம் தெரியுமா? though he started off to go to hell in the morning, he ended up in paradise in the evening. காலையிலே அவன் நரகத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பித்த போது அவன் நாளையிலே முடிக்கும் போது அவன் மோட்சத்திலே முடிக்கிறான் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். What a great miracle. பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம். A man who started off to go to hell, ending up in heaven. நரகத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பித்த அவன் அங்கே மோட்சத்திலே போய் முடிக்கிறான். That morning he was going to a place of darkness. அவன் காலையிலே புறப்பட்ட போது இருளான ஒரு இடத்தை நோக்கி புறப்பட்டான். But that evening he ended up in a place of eternal light. ஆனால் நித்திய வெளிச்சமுள்ள ஒரு இடத்திலே போய் அவன் வாழ்க்கை முடிகிறது மாலையிலே. That morning he was going to spend his eternity with Satan and his angels. அங்கே காலையிலே அவன் ஆரம்பித்த போது சாத்தானோட தூதர்களும் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போக அவன் ஆரம்பித்தான். But that evening he ended up in a place where he would spend his eternity with God and his angels. ஆனால் மாலையிலே அவன் முடிக்கும் போது தேவனும் தேவ தூதர்களும் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே போய் அவன் வாழ்க்கை முடிகிறது. He was hurrying off to a place where there is weeping and gnashing of teeth. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தை நோக்கி அவன் காலையிலே பயணத்தை ஆரம்பித்தான். But that evening he ended up in a place of eternal bliss where there is singing and merrymaking. ஆனால் மாலையிலே அவன் போய் முடிக்கும் போது சந்தோஷமும் கடிப்பும் மகிழ்ச்சியும் உள்ள இடத்திலே போய் அவனுடைய வாழ்க்கை முடிகிறது. That morning his name was a thief, a sinner. காலையிலே அவனுடைய பேர் கள்ளன், திருடன். But that evening his name had been changed into a saint. ஆனால் மாலையிலே அவனுடைய பேர் பரிசுத்தவானாயிற்று. What a miracle. என்ன அற்புதம் பாருங்கள். What happened to him during that day? அருமையானவர்களே, அவனுக்கு என்ன நடந்தது அந்த நாளிலே? You know, people say in order to go to heaven you have to do good deeds. மக்கள் என்ன தெரியுமா சொல்வார்கள்? நீ மோட்சம் போக வேண்டும் என்று சொன்னால் நல்ல காரியம் செய்ய வேண்டும். Haven't you heard that? கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? Probably you yourself say that. நீங்களே கூட மற்றவர்களுக்கு அதை சொல்லி இருப்பீர்கள். You must do good things. நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். Now tell me, what good thing did this man do during the day? பாருங்கள், இந்த பகலிலே இந்த கண்ணன் என்ன நல்ல காரியத்தை செய்தான் என்று சொல்லுங்கள். Did he give alms to the poor? அவன் அங்கே ஏழைகளுக்கு கொடுத்தானா? Did he give food to the hungry? அங்கே பசியாயிருந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தானா? Did he help anyone in any way? யாருக்காவது எந்த விதத்திலாவது அந்த நாளிலே அவன் உதவி செய்தானா? See, he is hanging on the cross. He cannot do anything. சிலுவையிலே அவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த கண்ணன் அந்த நேரத்திலே ஒன்றுமே செய்ய முடியாது. He did not do even a single good deed. ஒரு சின்ன நல்ல காரியத்தை கூட அந்த நாளிலே அவன் செய்யவே இல்லை. But then how did he end up in paradise? அப்படி இருக்குமானால் அவன் பரதேசிலே போய் அந்த வாழ்க்கை எப்படி முடிந்தது? People say you join our religion, you will go to heaven. மக்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? எங்க மதத்துல சேருங்க, எங்க மதத்துல சேருங்க, மோட்சம் போவீர்கள் என்று சொல்கிறார்கள். Tell me which religion this man joined. எந்த மதத்திலே இந்த மனுஷன் சேர்ந்தான்? He didn't join any religion. எந்த ஒரு மதத்திலும் இந்த மனுஷன் சேரவில்லை. People say come to our church and you will go to heaven. எங்க சபைக்கு வாங்க, நீங்க மோட்சத்துக்கு போவீர்கள் என்று சொல்லி அநேகர் உங்களை கூப்பிடுவார்கள். Some people say get baptized and you will go to heaven. நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்கள்,
நீங்கள் அப்பொழுது மோட்சத்துக்கு போவீர்கள் என்று சொல்வார்கள். Some people say you come to our priest and confess your sin, you will go to heaven. எங்க பாதிரியாரிடத்துல வந்து நீங்கள் பாவத்தை அறிக்கை பண்ணுங்கள் மோட்சத்துக்கு போவீர்கள் என்று சில பேர் சொல்லுவார்கள். But this thief did not do any of these things. அருமையானவர்களே, இந்த கள்ளன் இந்த காரியங்களிலே ஒன்றை கூட அவன் செய்யவில்லை. Yet he ended up in paradise. ஆனாலும் கூட அவன் மோட்சத்துக்கு போனான். What happened to him? அவனுக்கு என்ன நடந்தது? What took him to paradise? அவனை எது மோட்சத்துக்கு கொண்டு சென்றது? How did he become an heir of paradise in the life beyond? அவன் அவிதமாக இந்த வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பரதேசத்துக்கு எவ்விதமாய் போனான்? Can I tell you what happened? என்ன நடந்தது தெரியுமா? சொல்லட்டுமா? Only one thing. ஒரே ஒரு காரியம் செய்தான். During the course of that day, அந்த நாளிலே அவன் he met the Savior of the world. அந்த நாளிலே உலக ரட்சகரை அவன் சந்தித்தான். He did the only thing he could do. அவனால் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியத்தை அந்த நாளிலே அவன் செய்தான். See, a man crucified on the cross, ஒரு சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்கும்போது he cannot move his hands, அவன் கையை அசைக்க முடியாது. he cannot move his legs even an inch, அவனுடைய காலை ஒரு அங்குல அளவுக்கு கூட அவனால் அசைக்க முடியாது. he cannot do anything with his body. அவனுடைய சரீரத்தினால எந்த ஒரு காரியத்தை அவனால் செய்யவே முடியாது. He is fixed. அவன் அப்படியே ஒட்டப்பட்டிருந்தான். Even breathing is difficult. மூச்சு விடுவதற்கு கூட திணறிக் கொண்டிருந்தான். He can do nothing. அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. But he could do one thing. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை அவனால் செய்ய முடியும். He could trust or believe. அவன் அங்கே ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை வைக்க விசுவாசம் வைக்க முடியும். That's the only thing he did during that day. அந்த நாளிலே அந்த ஒரு காரியத்தை தான் அவன் செய்தான். And Jesus said, ஆண்டவர் இயேசு சொன்னார், surely I am telling you, உண்மையாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், today இன்றைக்கு you will be with me in paradise. நீ என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய். This man got hope for the life beyond. அவர்கள் வரப்போகிற வாழ்க்கைக்கான நம்பிக்கை அவன் இப்பொழுது பெற்றுக்கொண்டான். His heaven was guaranteed. அவனுடைய காரியமானது நிச்சயமாய் கொடுக்கப்பட்டது. And the Lord Jesus took him with him to paradise. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவனை பரதேசிற்கு கைப்பிடித்து கொண்டு சென்றார். What did he do? அவன் என்ன செய்தான்? He did only one thing. ஒரே காரியத்தை செய்தான். But let me explain it this way. அதை நான் இவ்விதமாய் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். He took 3 steps to salvation. பாருங்கள், இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக அவன் 3 படிகளை எடுத்து வைத்து சென்றான். These are the 3 aspects of the same thing that he did. அவன் செய்த காரியத்தினுடைய 3 அம்சங்களாக இந்த காரியங்கள் இருக்கிறது. If you too do those 3 things, இந்த 3 காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்வீர்களானால் your sins also will be forgiven. உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். You will also get hope for the life beyond. உங்களுக்கு கூட வாழ்க்கைக்கு பின்னாலே நம்பிக்கையோடு கூட போக முடியும். What are those things? என்ன அந்த 3 காரியங்கள்? You see, as he was hanging on the cross, அவன் விதமாய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது in other gospels we read that he also joined his friend, the other thief, in speaking against Jesus. அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு விரோதமாக பேசினான் என்று சொல்லி மற்ற சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம். But then something happened in his heart. ஆனால் அந்த நேரத்திலே அவனுடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு காரியம் அங்கே நடைபெற்றது. He is hanging on the cross, helpless. அங்கே உதவியற்றவனாக சிலுவையிலே அவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். He cannot do anything with his body. தன்னுடைய சரீரத்தினாலே எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதவனாய் காணப்பட்டான். But with his mind he could think back. ஆனால் அவனுடைய சிந்தையிலே அவனுடைய மூளையிலே சில காரியங்களை அவனால் யோசிக்க முடிந்தது. He began to think of his past life. தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் சிந்தித்து பார்த்தான். What a bad life I have led. எவ்வளவு மோசமான பாவினான். I have broken God's moral laws. தேவனுடைய சட்டங்களை எல்லாம் உடைத்து போட்டேன். I've done things I should never have done. செய்யக்கூடாத காரியங்களெல்லாம் நான் செய்துவிட்டேன். And therefore I am suffering now. ஆகையால் தான் இந்த பாடுகளை நான் படுகிறேன். How do I know he thought like that? அவன் இவ்விதமாய் சிந்தித்தான் என்று சொல்லி நான் எப்படி சொல்ல முடியும்? See, that is what he says. அதைதான் அவன் இங்கு சொல்லுகிறான். He says that we are in this condemnation justly. We receive what we deserve. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் செய்த காரியத்துக்கான பலனை பெற்றுக்கொள்கிறோம் என்று அவன் சொல்லுகிறான். We have done wrong things. நாம் தவறான காரியத்தை செய்திருக்கிறோம். That's the first step.
பாருங்கள், அதுதான் முதல் படி. He acknowledged his sinfulness. தன்னுடைய பாவத்தை அவன் ஒத்துக்கொண்டான். He realized that he was wrong. அவன் தவறு செய்தவன் என்பதை அவன் ஒத்துக்கொண்டான். And I deserve punishment. எனக்கு அங்கே தண்டனை தான் வர வேண்டும் என்று சொல்லி அவன் ஒத்துக்கொண்டான். My dear friend, அருமையான நண்பர்களே, that is step number 1. பாருங்கள், நீங்கள் எடுக்க வேண்டிய முதலாவது படி இதுதான். Everyone needs to come to a point where everyone would realize their sinfulness before a holy God. பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நான் பாவியா இருக்கிறேன் என்கிற இந்த ஒரு படியை நாம் எல்லாரும் அங்கே எடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Many years ago, I was speaking in Madhya Pradesh. அநேக வருஷங்களுக்கு முன்பாக நான் மத்திய பிரதேசத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். In an open meeting, in an open ground. அங்கே மைதானத்திலே நான் பேசிக் கொண்டிருந்தேன். And one young man came to me after the meeting. அங்கே கூட்டம் முடிந்த பிற்பாடு ஒரு வாலிபன் இடத்திலே வந்தான். And he said, I don't think I'm a sinner. நான் ஒரு பாவி என்று நினைக்கல. And I told that man, அப்பொழுது அந்த மனுஷனிடத்திலே சொன்னேன், okay, I'm going to appoint you as the judge of your life. பாருங்கள், உன்னுடைய வாழ்க்கைக்குரிய நீதிபதியாக உன்னையே நான் நியமிக்க போகிறேன். You are the convict and you are the judge also. நீதான் குற்றவாளி, நீதான் நீதிபதி. I said, you look at your life உன்னுடைய வாழ்க்கையை நீ கொஞ்சம் உற்றுப்பார் and make this judgment. இந்த நியாய தீர்ப்பை நீ கொடு. This young man standing here, இங்கே இந்த வாலிபன் இங்கே நின்று கொண்டிருக்கிறான். in all his 20 years of life, that is, he was about 20 years of age, அவனுக்கு ஒரு 20 வயசு இருக்கலாம், 20 வருஷமா வாழ்ந்தவராக இருக்கிறான். has never done anything that he knew to be wrong. தப்பு என்று தெரிந்து எந்த ஒரு காரியத்தையுமே இவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்யவே இல்லை. Therefore, I set him free. ஆகையினால் நான் இவனை விடுதலையாக்குகிறேன். I said, you say this about your life. உன்னுடைய வாழ்க்கை குறித்து நீயே இந்த காரியத்தை சொல்லு என்று சொன்னேன். He thought for a minute ஒரு நிமிஷம் அவன் யோசித்தான். and then he said, அதுக்கப்புறமா அவன் சொன்னான், I think I'm a sinner. நான் ஒரு பாவி என்று நினைக்கிறேன் என்று சொன்னான். Oh, my friend, you don't have to take doctorate to know that. அருமையானவர்களே, நீங்கள் இவ்விதமாக அதை எண்ணி பார்த்துத்தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அர்த்தமல்ல. Just put your right hand here and ask your heart. உங்கள் கைகளை உங்கள் இதயத்திலே வைத்து உங்கள் மனதை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். Ask your own conscience. உங்கள் மனசாட்சியை நீங்கள் கேளுங்கள். Have I ever said anything that was not absolutely true? நான் எப்பொழுதாவது உண்மையான காரியத்தை மட்டும் பேசியிருக்கிறேனா? And what is the answer? அது என்ன பதில் சொல்லு? Yes, I have said things that were not true. உண்மையற்ற காரியங்களை நான் சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனசாட்சி சொல்லும். Have I thought or imagined things that were wrong? தவறான காரியங்களை நான் எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறேனா? And the answer is yes. ஆம் என்று தான் உன்னுடைய மனசாட்சி சொல்லும். Your own conscience tells you that you have done things you should not have done. நீ செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செய்து விட்டாய் என்று சொல்லி உன்னுடைய சொந்த மனசாட்சியை உன்னிடத்திலே சாட்சி சொல்லும். Why couldn't you control your thoughts? சிந்தனைகளை ஏன் உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை? Why did you break the moral laws that God had made? தேவன் உண்டாக்கின சன்மார்க்க சட்டதிட்டங்கள் எல்லாவற்றையும் நீ ஏன் உடைத்து போட்டாய்? Because of your sinfulness. உன்னுடைய பாவ சுபாவத்தினாலே அதை செய்தாய். Every honest person has to admit that he is a sinner before a holy God. உண்மையுள்ள எந்த மனுஷனும் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நான் பாவியா இருக்கிறேன் என்று நிச்சயமாய் ஒத்துக்கொள்வான். We need to come to that point where we would admit our sinfulness. நாம் நம்முடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும். Have you come to that point any time in your உங்கள் life? வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்களா? Do you realize tonight that you are a sinner standing as guilty before God's court of law? அங்கே தேவனுடைய நீதிமன்றத்திலே தேவனுக்கு முன்பாக நான் ஒரு பாவியாக குற்றவாளியாக இருக்கிறேன் என்கிற காரியத்தை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? This man came to that point. இந்த மனுஷன் அந்த நிலைமைக்கு வந்தான். Yes, I am a sinner. நான் ஒரு பாவியாக I இருக்கிறேன். am suffering justly. நான் அங்கே நீதியாய் நியாயம் தீர்க்கப்பட்டேன். I have done wrong things. அநேக தவறுகளை நான் செய்திருக்கிறேன். The second step. இரண்டாவது படி என்ன? He not only realized who he was, அவன் விதமாக தான் யார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டது மட்டுமல்ல, he realized who Jesus Christ was. ஆண்டவர் இயேசு யார் என்று சொல்லி அதையும் அவன் உணர்ந்து கொண்டான்.
விட்டான். That is the second step. அதுதான் நீங்கள் எடுக்க வேண்டிய இரண்டாவது படி. How did what did you understand about Jesus? அவன் ஆண்டவர் இயேசுவை குறித்து என்ன அறிந்து கொண்டான்? This man has not done anything wrong. இந்த மனுஷன் எந்த விதமான குற்றத்தையும் செய்யவே இல்லை. He is not dying for his sin. அவருடைய பாவத்திற்காக அவர் மரிக்கவில்லை. Then for whose sin is he dying? அப்படி என்று சொன்னால் அவர் யாருடைய பாவத்திற்காக மரிக்கிறார்? He has not done anything wrong. எந்த விதமான தவறையும் அவர் செய்யவே இல்லை. And then this Jesus, இந்த இயேசு, he is a king. அவர் ஒரு ராஜா. He doesn't look like a king. அவர் அங்கே ராஜாவை போல காட்சியளிக்கவில்லை. His whole body is bleeding. அவருடைய முழு சரீரம் அங்கே ரத்தம் சொட்டுகிறது. There's hardly a piece of cloth around his waist. அவருடைய இடுப்பிலே ஒரு சின்ன துண்டு மாத்திரம் தான் இருக்கிறது. He's just a piece of marred flesh. அங்கே ஒரு ரணம் துண்டு போல தான் அவர் காட்சியளிக்கிறார். மாமிச துண்டாக அவர் காட்சியளிக்கிறார். But this man realized that Jesus was a king and he had a kingdom. ஆனால் இந்த இயேசு ராஜா என்றும் இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லி இந்த மனுஷன் அறிந்து கொண்டான். And he says, when you come in your kingdom, உங்களுடைய ராஜ்யத்திலே நீ திரும்பி வரும்போது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். death is not his end. அவர்கள் மரணத்தோடு கூட அவருடைய வாழ்க்கை முடியவில்லை என்று அறிந்து கொண்டான். He is going to come back. அவர் திரும்ப வரப்போகிறார். Will you ever think of a dying man as one who comes back? அவர்கள் சாகப் போகிற ஒரு மனுஷனை பார்த்து அவன் திரும்ப வரப்போகிறான் என்று சொல்லி எப்பொழுதாவது நினைத்திருக்கிறீர்களா? This thief realized that Jesus Christ was going to come back. ஆனால் இந்த திருடனை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கிறார், அவர் மறுபடியும் வரப்போகிறார் என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டான். And he turns to him and says, Lord, remember me, let me save me. அவன் அவரை திரும்பி பார்த்து ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொன்னான். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் என்னை ரட்சித்தருளும். You are the only one who can forgive me. ஆண்டவரே நீர் ஒருவர் தான் என் பாவத்தை மன்னிக்க வல்லவர் என்று அவன் சொன்னான். You are the only one who can save me. நீர் ஒருவர் தான் என்னை ரட்சிக்க வல்லவர். Save me, Lord. ஆண்டவரே என்னை ரட்சியும். Help me, Lord. ஆண்டவரே உதவி செய்யும். Will you ever tell a dying man to help you? மரிக்கிற சர்வாயுதர் கூடிய ஒரு மனுஷனை பார்த்து எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்பீர்களா? Here is a man breathing his last on the deathbed. பாருங்கள், இங்கே மரிக்க போகிற நிலைமையிலே கடைசி மூச்சு விடுவதற்காக ஒரு மனுஷன் இருக்கிறான். Will you go to him and say, please help me, remember me? அவனிடத்திலே போய் ஐயா என்னை நினைவு கூறுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்பீர்களா? No, he needs your help. பாருங்கள், அவனிடத்திலே போய் நாம் கேட்க மாட்டோம். அவனுக்கு உன்னுடைய உதவி தேவையாக We இருக்கிறது. will never tell a dying man to save us or help us. அங்கே சாகிற ஒரு மனுஷனை பார்த்து எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்க மாட்டோம். I think when this man was willing to acknowledge his sinfulness, இந்த மனுஷன் தன்னுடைய பாவ சாபத்தை ஒத்துக்கொண்ட போது God enlightened his mind. அவனுடைய மனதால் அங்கே புத்தொளி பெற்றது. And he realized that Jesus was no ordinary man. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சாதாரண மனிதர் அல்ல என்று சொல்லி அந்த நேரத்திலே ஒரு புதிய அறிவு பெற்றுக் கொண்டான். He is the only one who can save me. அவர்தான் என்னை ரட்சிக்க வல்லவர் என்று அன்றைக்கு அவன் அறிந்து கொண்டான். Have you realized who Jesus Christ is? ஆண்டவர் இயேசு யார் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்பொழுதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? He is not just a philosopher, அவர் ஒரு தத்துவ ஞானி அல்ல. not just a religious leader. அவர் ஒரு மத தலைவரும் அல்ல. He is God. தேவன். But why is he on the cross? ஏன் அவர் சிலுவையிலே இருக்கிறார்? He came down in the person of Jesus Christ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற ரூபத்தை உடையவராக இந்த பூமியிலே அவர் வந்தார். to suffer the punishment that you and I should have suffered for our sins. நம்முடைய பாவத்திற்காக நாம் அடைய வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொள்வதற்காக உனக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே அவர் வந்தார். The Bible repeatedly says that. அந்த காரியத்தை இந்த வேதமானது மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. In Matthew chapter 26, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், Jesus himself told his disciples, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சீஷரிடத்திலே சொன்னார், as he gave them bread and wine, அவரது அப்பத்தையும் திராட்சைரசத்தையும் எடுத்து Jesus said, ஆண்டவர் சொன்னார், Matthew 26:28, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28வது வசனம், this is my blood, இது என்னுடைய இரத்தம், which is shed for the remission of the sins of many. அநேகருடைய பாவ மன்னிப்புக்கென்று சித்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இது இருக்கிறது என்று சொன்னார். What's the meaning of that statement? அதனுடைய அர்த்தம் என்ன? I am shedding my blood, I am dying so that
your sins can be forgiven. நான் அங்கே மரிக்கிறேன், மரிக்கும் போது என்னுடைய ரத்தத்தை சிந்துகிறேன், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக என்னுடைய ரத்தத்தை சிந்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். My dear friends, God is a holy God. அருமையான நண்பர்களே, தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். He must punish sin. அவர் பாவத்தை தண்டிக்க வேண்டும். And the Bible says that the punishment for sin is eternal hell. பாவத்தின் அங்கே சம்பளமானது அங்கே நித்திய நரகம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. It is eternal death. அது நித்தியமான மரணம். That is being separated from God forever. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் தேவனை விட்டு நித்தியத்துக்கு பிரிக்கப்படுவதுதான். Everyone who has sinned will be cast away from the presence of God forever, and that is called hell in the Bible. பாவம் செய்த எவனும் நித்தியமான தேவனை விட்டு நித்தியத்துக்கு பிரிக்கப்பட்டு தள்ளப்படுகிறான். அப்படியாக தள்ளப்பட்ட அந்த இடத்துக்கு தான் நரகம் என்று பெயர். That's a terrible place to be in for all eternity. அது நித்தியமாய் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இடமாய் இருக்கிறது. That is what should have happened to you and to me. உங்களுக்கும் எனக்கும் அந்த இடம் தான் கிடைத்திருக்க வேண்டியது. Because we have all sinned against God. ஏனென்றால் நாம் எல்லாரும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாய் இருக்கிறோம். But because God loved us, ஆனால் தேவன் நம்மை நேசித்தபடியாலே in the person of Jesus Christ, He came down all the way from heaven. அங்கே வானத்திலிருந்து அங்கே பூமிக்கு ஆண்டவர் இயேசு என்கிற பெயரை உடையவராக அவர் வந்தார். And the cross of Calvary, Jesus died for you and for me. உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மரித்தார். Jesus himself said, I am dying to save you, that your sins can be forgiven. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நான் உனக்காக சிலுவையிலே மரிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். He is not just a religious leader. அவர் ஒரு மத தலைவர் அல்ல. He is the savior of the world. அவர் உலக இரட்சகராய் இருக்கிறார். And the Lord Jesus died for every sinner in the world. உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பாவிகளுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தார். He died for all the thieves in this world. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா திருடர்களுக்காக மரித்தார். He died for all the drunkards in this இந்த world. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடிகாரர்களுக்காக மரித்தார். He died for all the adulterers in this world. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விபச்சாரக்காரர்களுக்காக மரித்தார். He died for all the liars in this world. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொய்யருக்காக மரித்தார். He died for all the drunkards in this இந்த world. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடிகாரர்களுக்காக மரித்தார். My friend, Jesus Christ died for you. அருமையான நண்பர்களே, உனக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார். And He suffered the punishment of your sin. உன்னுடைய பாவத்துக்கான தண்டனையை அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அதை அவர் சகித்தார். Apostle Peter tells us, அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு என்ன சொல்கிறார் தெரியுமா? in his epistle, 1 Peter chapter 2, அவர் அங்கே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்கிறார், when Jesus went to the cross, ஆண்டவர் இயேசு சிலுவைக்கு சென்றபோது He carried our sins upon His body. அவர் நமது பாவங்களை தமது சரீரத்திலே சுமந்து தீர்த்தார் என்று And when சொல்கிறார். He died on the cross, அவர் அந்த சிலுவையிலே மரித்தபோது He cried out, my God, why hast thou forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். You and I should have been forsaken of God in hell. பாருங்கள், நித்திய தேவன் நாம் நரகத்துக்கு போகும்போது நம்மை தான் கைவிட்டிருக்க வேண்டும். But the Lord Jesus experienced the pain of being forsaken in hell. ஆனால் அங்கே நரகத்திலே கைவிடப்படக்கூடிய அந்த நிலைமையை கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சகித்தார். He suffered the punishment of all your sins. உன்னுடைய எல்லா பாவத்துக்கான தண்டனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சகித்தார். You should accept that by faith. அதை நீ விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். And the third thing He did, மூணாவதாக செய்த காரியம் என்னவென்றால், He not only realized who He was, அவன் தான் யார் என்பதை உணர்ந்து கொண்டது மட்டுமல்ல, He not only realized who Jesus was, ஆண்டவர் இயேசு யார் என்று சொல்லி அவன் உணர்ந்து கொண்டது மட்டுமல்ல, He did one more thing. இன்னும் ஒரு காரியம் செய்தான். He turned to the Lord Jesus in faith விசுவாசத்தினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பினான். and said, Lord, save me. ஆண்டவரே என்னை ரட்சியும். Remember me. ஆண்டவரே என்னை நினைவு கூரும். I turn to you in repentance. ஆண்டவரே நான் மனம் திரும்பி உம்மண்டை வருகிறேன். You alone can save me. நீர் மாத்திரம்தான் என்னை ரட்சிக்க முடியும். Forgive me. ஆண்டவரே என்னை மன்னியும். That's the third thing we need to do. நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம் அதுதான். Realizing I'm a sinner, நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். believe that the Lord Jesus died for your sins on the cross. அந்த சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனது பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். Turn to Him from the depth of your heart tonight. உள்ளான ஹிருதயத்திலிருந்து உண்மையாய் அவரிடத்தில் நீ
மனம் திரும்பி வர வேண்டும். and ask Him to save you. ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கேட்க வேண்டும். Lord Jesus, forgive me. ஆண்டவரே என்னை மன்னியும். I trust you as my Savior. ஆண்டவரே நான் உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். I trust you to forgive my sins. என் பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Save me tonight. ஆண்டவரே என்னை ரட்சியும். If you will make that prayer, அந்த ஜெபத்தை நீ பண்ணுவாயானால் you will be saved. நீ ரட்சிக்கப்படுவாய். And what did Jesus say? ஆண்டவர் என்ன சொன்னார்? Today, இன்றைக்கு you will be with me in paradise. பரதீசிலே மோட்சத்திலே நீ என்னோடு கூட இருப்பாய். Truly, உண்மையாகவே this is most certain. நிச்சயமாய் அவர் சொல்லுகிறார். No doubt about this. சந்தேகமில்லை. I am telling you, நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். you will be with me in paradise. நீ என்னோட கூட பரதீசிலே இருப்பாய். What's the meaning of that? அதனுடைய அர்த்தம் என்ன? Your sins are forgiven. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. You have been made a saint. நீ அங்கே பரிசுத்தவானாய் ஆக்கப்பட்டிருக்கிறாய். I will take you to be with me where I am going. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீ இருக்கும்படியாக உன்னை எடுத்துக்கொண்டு போவேன். Oh, I wish if I could go on and on and on and continue to tell you this. அருமையானவர்களே, இந்த காரியத்தை நான் திரும்ப 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 மறுபடியும் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். But it is time for me to conclude the message. நாம் இந்த செய்தியை முடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. You don't have to pay money. நீங்கள் இதற்காக பணம் கொடுக்க வேண்டாம். You don't have to change your name. உங்கள் பெயரை நீங்கள் மாற்ற வேண்டாம். You don't have to go on a pilgrimage. நீ அங்கே யாத்திரை போக வேண்டாம். Your business is not with any religion or any man. Your business is with your Creator God, against whom you have sinned. பாருங்கள், நீங்கள் எந்த விதமான மதத்திலே காரியங்களை செய்ய வேண்டாம். நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் உங்களை படைத்த உங்கள் தெய்வத்தோடு தான் செய்ய வேண்டும். You have sinned against Him. அவருக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்தீர்கள். You have misused your mind. உங்கள் சிந்தனைகளை நீங்கள் அங்கே தவறாக பயன்படுத்தினீர்கள். You have misused your body. உங்கள் சரீரத்தை கூட உடலை கூட நீங்கள் தவறாக பயன்படுத்தினீர்கள். Knowingly you have done things you should not have done. நீ செய்யக்கூடாத காரியத்தை எல்லாம் அங்கே செய்திருக்கிறாய். God knows all the secrets of your life. உன்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா ரகசியங்களும் அவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது. You stand as a guilty sinner before God. ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நீ அங்கே குற்றவாளியாய் நிற்கிறாய். And your sins will definitely fetch punishment. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நிச்சயமாய் தண்டனையை கொண்டுதான் வரும். If you die tonight, இன்றைக்கு நீ மரிப்பாயானால் in your sins, உன்னுடைய பாவங்களிலே நீ மரிப்பாயா? where will you go? எங்கே போவாய்? Oh my friend, அருமையான நண்பர்களே, as we close this meeting, இந்த கூட்டத்தை நாங்கள் முடிக்க போகிறோம். we want to thank you for coming and listening to this message. நீங்கள் வந்து இந்த செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். But we want you to do what this thief did. ஆனால் இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. Wherever you are seated, எங்கே நீ அமர்ந்திருக்கிறாயோ from the depth of your heart, உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து make this prayer. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டும். Oh God, ஓ தேவனே, I realize I'm a sinner. நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து கொள்கிறேன். I deserve your punishment. உம்முடைய தண்டனை தான் எனக்கு But I believe that the Lord Jesus took my punishment and died in my stead. ஆனால் எனக்கு பதிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு மரித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I turn to you now. ஆண்டவரே, உம்மிடத்திலே நான் திரும்புகிறேன். I want you to forgive me. என் பாவத்தை நீர் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Save me. என்னை ரட்சியும். Will you make that your prayer? இந்த ஜெபத்தை நீ செய்வாயா? This very moment, இந்த நேரத்திலே the Lord will save you. கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். You will get hope for life beyond. வாழ்க்கைக்கு பின்னாக நம்பிக்கையுடையவனாய் நீ மாறுவாய். Shall we all close our eyes in prayer? நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். As we conclude this meeting, இந்த கூட்டத்தை நாம் முடிக்க போகிறோம். in few minutes we are going to leave this place. இன்னும் ஒரு சில நிமிஷத்திலே இந்த இடத்தை விட்டு நாம் கலைந்து போக போகிறோம். Please stay back till the prayer is over. ஆகையால் தயவு செய்து அசையாதீர்கள். ஜெபம் பண்ணும் வரைக்குமாக அமைதியாயிருங்கள். If God has spoken to your heart, தேவன் உங்கள் இதயத்திலே உங்களோடு கூட பேசியிருப்பாரானால், if you have been convicted of your sin, உன்னுடைய பாவத்தை குறித்து உனக்குள்ளே உணர்த்தப்பட்டிருப்பாயானால், are you willing to trust the Lord Jesus to forgive your sins tonight? இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கத்தக்கதாக நீங்கள் ஆண்டவர் இயேசுவிலே விசுவாசம் வைக்கிறீர்களா? Do you want forgiveness of sins tonight? இன்றைக்கு உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேவையா? Are you willing to trust Jesus as your Savior ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உனக்கு விருப்பமா? and
pray the prayer that this thief prayed. இந்த திருடன் பண்ணின அந்த ஜெபத்தை நீங்களும் அவரிடத்திலே பண்ணுவீர்களா? If you are desirous of doing that, அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற விருப்பமானது உங்களுக்கு இருக்குமானால் I want to help you with this prayer. இந்த ஜெபத்தை நீங்கள் நீங்கள் பண்ணும்படியாக உங்களுக்கு உதவி செய்கிறேன். Merely repeating after me will not save you. நான் சொல்லுகிற ஜெபத்தை நீங்கள் அப்படியே சும்மா சொல்லுவீர்களானால் உங்களுக்கு ரட்சிப்பு வந்து விடாது. But you can pray this sincerely from your heart to God. ஆனால் உங்கள் உள்ளத்திலிருந்து உண்மையாக நீங்கள் இந்த ஜெபத்தை நீங்கள் செய்வீர்களானால் Then your sins will be forgiven. அப்பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். Are you ready to pray? அந்த ஜெபத்தை பண்ண நீங்கள் ஆயத்தப்படவர்களாக இருக்கிறீர்களா? Will you tell God, தேவனிடத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்வீர்களா? Oh God, தேவனே, I realize I'm a sinner. நான் பாவி என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். I know I deserve your punishment. உம்முடைய தண்டனை தான் எனக்கு வர வேண்டும். But I believe that the Lord Jesus died for my sins. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் எனது பாவத்துக்காக மரித்தார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். Tonight, இன்றைக்கு I turn to you. ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் வருகிறேன். Forgive my sins. என் பாவத்தை மன்னியும். Come into my heart. என் உள்ளத்திலே வாரும். I trust you as my Savior. நான் என் சொந்த ரட்சகராக உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். If you have sincerely prayed this prayer, இந்த ஜெபத்தை உண்மையாய் நீங்கள் செய்வீர்களானால் the Lord has forgiven your sin. உங்கள் பாவத்தை ஆண்டவர் மன்னித்து விட்டார். You have become a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். Have you made a decision like that tonight? இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்திருக்கிறீர்களா? If you have, அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்திருப்பீர்களானால் I request you to kindly put up your right hand. உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். Kindly put up your right hand if you have made that prayer tonight. இந்த தீர்மானத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்திருப்பீர்களானால் உங்கள் வலது கரத்தை நீங்கள் தயவு செய்து உயர்த்தி காட்டுங்கள். Men or women, ஆண்களோ பெண்களோ right up in the balcony, அங்கே பால்கனியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சரி, or seated down here. அல்லது கீழே இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சரி, If you have prayed that prayer, இந்த ஜெபத்தை நீங்கள் செய்திருப்பீர்களானால், or you want to be saved, அல்லது நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற விருப்பமுடையவர்களாக இருப்பீர்களானால், please lift your hand up. உங்கள் கைகளை தயவு செய்து உயர்த்தி காட்டுங்கள். I'm going to pray for you. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். I request you to kindly stand where you are as I pray for you. நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறேன். கை தூக்கினவர்கள் தயவு செய்து அந்த இடத்துல எழுந்து நிற்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Kindly stand where you are as I pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆகையால் தயவு செய்து கை தூக்கியவர்கள் எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Just stand where you are. நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எழுந்து கை தூக்கினவர்கள் எழுந்து நில்லுங்கள். We cannot wait anymore. நாம் இன்னும் காலதாமதம் செய்ய மாட்டோம். I'm going to pray for you. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Kindly stand where you are. நீங்கள் நிற்கிற இடத்துல நீங்கள் எழுந்து நில்லுங்கள். உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்கள். Heavenly Father, பரலோக பிதாவே, we thank you for these dear brothers and sisters who are standing before you. உமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். They have trusted in your Son tonight. ஆண்டவரே, உம்முடைய குமாரன் மேல் அவர்கள் விசுவாசம் வைத்தவர்களாய் இன்றைக்கு இருக்கிறார்கள். Give them the assurance of salvation. ஆண்டவரே, அவர்களுக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை நீர் இப்பொழுது தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். Help them to live with great hope in their life from now on. இன்னையிலிருந்து ஆண்டவரே, பெரிய நம்பிக்கையுடையவர்களாக இனி அவர்கள் வாழ்க்கை நடத்த அவர்களுக்கு நீர் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். Hold their hand and lead them on. ஆண்டவரே, அவர்கள் கரம் பிடித்து நீர் நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். We thank you for blessing our meeting. எங்கள் கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். Disperse us with your blessing. உம்முடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை அனுப்பியருளும். We give you all the glory. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். In the name of our Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். For those of you who prayed that prayer, இந்த ஜெபத்தை பண்ணினவர்களுக்கு the Lord has heard your prayer. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டார். Some of our volunteer friends want to just help you. எங்களுடைய வாலண்டியர் சில பேர் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு வந்து ஆலோசனைகள் சொல்லி உதவி செய்வார்கள். Just to encourage you.
உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கத்தக்க சில காரியங்களை சொல்லுவார்கள் and give you the assurance that you need. உங்களுக்கு தேவையான ரட்சிப்பின் நிச்சயத்தை பற்றி அவர்கள் சொல்லுவார்கள். Some of you probably did not stand up or raise your hand. ஒருவேளை நீங்கள் எழுந்து நிற்காமல் இருக்கலாம், கை கூட நீங்கள் தூக்காமல் இருக்கலாம். Doesn't matter. பரவாயில்லை. If you want to know more about this, ஆண்டவரை பற்றி அறிய வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்கு இருக்குமானால், or if you want your sins to be forgiven, உங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் என்றால், kindly talk to one of the counselors with the badge. அங்கே பேட்ஜ் குத்தி இருக்கக்கூடிய எந்த ஒரு சகோதரனோடு கூட நீங்கள் கேட்கலாம். அவர்கள் ஆலோசனை செய்வார்கள். They will be happy to come to you and talk to you and help you. அவர்கள் உங்களிடத்திலே வந்து உங்களோட பேசி உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆவலுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். Thank you very much. நன்றி.